ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். டுடே உங்ககிட்ட சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்வீட்டு தான், ரைஸ் ஃப்ளோரில் செய்கிற ஸ்வீட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அரிசி மாவுள்ள ஸ்வீட் செய்கிறதுக்காக ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம், கொஞ்சம் தேங்காய், கீ, அப்புறமா வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன் 3/4 kg, 3 ஏலக்காய், ஏற்கனவே ரோஸ்ட்டு பண்ண வேர்க்கடலை. ஓகேவா? இவ்வளோ தாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரில் தான் மாவு பேசிங்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா கொதித்த பிறகு இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி மாவுள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டுக்கிட்டே தான் நம்ம மாவு இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஒரேடியாக நம்ம ஹாட் வாட்டர் போடக்கூடாது. ஏன்னா மாவு சப்போஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டிஷ் வராது. நம்ம எதிர்பார்க்குற அந்த டிஷ் அந்த ஷேப்பில் வராது. ஸோ அதுக்காக நம்ம மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு மீடியம் சாஃப்ட், நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எப்படி மாவு பேசிக்கிறோமோ அதே போல் தான் நம்ம சாஃப்டாக மாவு பேசிங்க போகிறோம். இப்போ நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். பட் நமக்கு மாவு பெசுறதுக்காக இன்னும் தண்ணி தேவைப்படுது. அதனால நம்ம நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். நான் 3/4 kg வெல்லத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை கொதிக்க வைக்கணும். அது இப்போ நாம் சுத்ரியா செஞ்சிடலாம். இதுக்கு பேர் சுத்ரியான்னு சொல்லுவாங்க, சில பேர் தக்கடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஷேப்பில் தான் இது செய்ய போகிறோம். பெருசாக பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்வீட்டுனாலே குட்டி குட்டியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருந்தால் அது காரம் தான், காரத்தில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இது ஸ்வீட்டில் சாப்பிட்டா குட்டி குட்டி செஞ்சு தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. குட்டியாக உங்களோட ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஷேப் வந்துடும். இதுக்கு நீங்கள் அப்படி பண்ணாலும் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் வரலைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு திரும்ப கையில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். ஸோ நாங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெசிபி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெல்லம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் ஹாட் வாட்டரில். இதிலே நீங்கள் ஏலக்காய் போட்டுட்டிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அகலமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரெசிபி செய்கிறோம்ல. இப்போ பாருங்களேன், நம்ம காமிக்கிறேன் எத்தனை வாட்டி இது பண்ண போகிறோன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 5-6 ஸ்பூன் நல்லா கீ போட்டுக்குங்க. நல்லா கீ போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பாதம் இருக்குல்ல, பாதம் என்ன பண்ணுங்கன்னா பாதி பாதம் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். பாதி பாதம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்படியே திராட்சையும் சேர்ந்தா கொஞ்சமாக திராட்சை போடுறோம். மீதி திராட்சை அப்படியே ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். தேங்காயும் அப்படி தான் கொஞ்சமாக ரோஸ்ட்டு பண்ணுறோம். மீதி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இதே போல் தான் வேர்க்கடலையும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணுறோம். கீழே நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக அப்படியே விட்டுட்டு மீதி டெக்கரேஷனுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது, நல்லா கொதிக்குது. இப்போது இந்த வெல்லம் நாம் இன்னொரு பாத்திரத்தில் தான் நம்ம வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் தான் நம்ம சுத்ரியா செய்கிறனால இந்த பாத்திரத்தில் அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இந்த வெல்லம்ல வந்து இந்த சுத்ரியா வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வெல்லம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக வந்து சுத்ரியா வந்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணணும். 2 or 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸ் குக் ஆன பிறகு நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை இப்படி தான் செய்யும். ஒரேடியாக வந்து நம்ம வந்து எல்லா சுத்ரியாக போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து குக் ஆகாது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஒரு லேயராக ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் செய்யணும். இதை ஒரு லேயராக வந்து போட்டு 2 or 3 மினிட்ஸ் குக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி செகண்ட் லேயர் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். சுத்ரியா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் இது வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்காக 1.5 ஸ்பூன் அரிசி மாவில் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட ரெசிபி இன்னும் சூப்பராக டேஸ்டியாக வந்து நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஏற்கனவே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்ல டெக்கரேஷனுக்காக இதில் இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளை சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் வந்து ரெடி ஆச்சு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.